ஹாய் எவ்ரிவன். டுடே நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லீஃப் வி ரவுண்ட் நெக் எப்படி கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2ஆ. மேல வந்து நெக்குடைய விட்த் வந்து 3 இன்ச்சஸ் ஆவும். நெக்குடைய டெப்த் வந்து 6 இன்ச், 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா நம்ம 6 1/2 நம்ம எடுத்துக்க போறோம். அப்புறம் அத கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல இருந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்க போறோம். அந்த 2 இன்ச் மார்க் பண்ணது லெஃப்ட் சைட்ல இருந்து 1 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு 2 லைன் கனெக்ட் பண்ணோம் இல்லையா? அங்க இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி 2த்தையும் வந்து ஒரு பாக்ஸ் மாரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். நான் எப்படி டிரா பண்றேனோ அதே மாரியே நீங்களும் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த கனெக்ட் பண்ண அந்த லைன்ல இருந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க போறோம். அந்த கனெக்ட்ல இருந்து மேல இன்னொரு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, நான் எப்படி டிரா பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் டிரா பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த டிசைன் வந்து வரும். பொதுவாவே ரவுண்ட் நெக் நம்ம மேக் பண்றதுக்கு இந்த மாதிரி நெறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நான் எப்படி டிரா பண்றேனோ அதே மாரியே டிரா பண்ணிட்டு, மேல வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லன்னா 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேப்பர் நகராம டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிருவோம். நெக்ஸ்ட் அத வந்து ப்ராப்பரா நீங்க கேன்வாஸ்ல போட்டு கட் பண்றீங்க அப்டின்னா, சென்டர்ல வந்து பின் செக்யூர் பண்ணிட்டு, ஆ ஒரு 1/2 இன்ச்‌க்கு நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணி நீங்க கட் பண்ணும்போது, உங்களுக்கு டிசைன் சேஞ்ச் ஆகாம, லீஃப் டிசைன் ஈஸியா கிடைச்சிரும். தேங்க் யூ.